அந்த என்ஜிஓஸ் உள்பட நிறைய பேரை வந்து வேலை செய்யறதுக்கு வாக்காளர்கள்லாம் எங்கெங்க இருக்கா சரிபார்க்கும் பணி அப்படின்னு சொல்லி தன தொகைகளை ஒதுக்குறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்படுது. ஆனால் இந்த இடத்த தேர்தல் ஆணையம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்றது தான் உண்மையான விஷயமும் கூட. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற நபர்களை உடனடியாக வந்து அந்த இடத்துக்கு போய் இருக்கிறாரா இல்லையான்னு விசாரிக்காம சில பேர் எடுத்திருக்காங்க. அந்த வீட்டிலேயே வசிக்கிறாங்க, ஆனா பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கோ. ரெவன்யூ ரெக்கார்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவணத்தை வந்து எதுவுமே ஒரு முறையீடு பண்ணணும் அப்படின்னா ஒரு புகாரோ அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போட்டோம்னா கேஸ் ஃபைல்னு ஓப்பன் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சம்பந்தப்பட்டவர் வந்து 41 CRPC பிரகாரம் ஒரு மனு கொடுப்பாங்க. அந்த மனு கொடுத்து அதில் விசாரணை பேரில் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு குற்ற செயல்பாடுகளை பொறுத்து சில மனுகளை கொடுப்பாங்க. சம்மன் சொல்லுவாங்க. அந்த சம்மன்ல இருக்கிறா இல்லைன்னா அவர் இல்லைன்னா கூட அந்த வீட்டில் ஒட்டிட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இதே மாதிரி தான் வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியில் இந்த தேர்தல் ஆணையம் அவர் இல்லைன்னு